Hi friends, welcome to Crown Tasty Samayal. நம்ம இப்போ ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் மதுரை ஸ்பெஷல் சட்னி. மதுரைக்கு போனவங்க ஹோட்டல்ல சாப்பிட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சட்னியை டேஸ்ட் பண்ணாம இருந்திருக்க மாட்டீங்க. இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி தான் நம்ம இதுல செய்ய போறோம். அதுலயும் பச்சை மிளகாய் சேர்த்து செய்யக்கூடிய தண்ணி சட்னி ரெசிபி. கார சட்னி ரெசிபியும் இருக்கு. அது தனி வீடியோவா அப்லோட் பண்றேன் நான். இது பச்சை மிளகாய் சேர்த்து செய்யக்கூடிய தண்ணி சட்னி ரெசிபி. ரொம்பவே டேஸ்டியா பக்காவா இந்த சட்னியை செய்யணும்னா எந்தெந்த பொருட்களை எந்தெந்த அளவுல எப்படி பக்குவமா சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இட்லி தோசைக்கு ஒரு பக்காவான காம்பினேஷன் தான் இந்த சட்னி. இந்த சட்னியை பக்குவமா எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல துருவுன தேங்காய் 1 கப் அளவு சேர்க்க போறோம். நம்ம சேர்க்கிற தேங்காய் ரொம்ப முத்தினதா இல்லாமலும் ரொம்ப எலசா இல்லாமலும் இருக்கணும். இதனோடையே 2 கொட்டை பாக்கு அளவு புளியை சேர்த்துக்கலாம். புளி நிறைய சேர்த்துறாதீங்க. 2 பாக்கு அளவு அப்படிலாம் 2 கொட்டை அளவு புளி சேர்த்தா போதும். இதனோடையே தோல் உரிச்ச சின்ன வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சொல்ற இந்த அளவுகள் பார்த்தீங்கன்னா 4 பேர் சட்னி தாராளமா சாப்பிடலாம். 3 பூண்டு பற்கள் இதுல சேர்த்துக்கலாம். அதற்கு பிறகு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்திருக்கேன். எந்த கப்ல தேங்காய் அளந்தீங்களோ அதே கப்ல 2 கப் அளவு உடைச்ச கடலையை இதுல சேர்த்துக்கணும். நான் 50 கிராம் அளவுள்ள கப்ல தான் தேங்காய் அளந்தேன். அதே கப்ல உடைச்ச கடலை 2 கப் சேர்த்தாச்சு. அதற்கு அடுத்தது 8 பச்சை மிளகாவை உடைச்சி எடுத்து சேர்த்து இது போல கொரகொரப்பா அரைச்சிருக்கேன். இது போல கொரகொரப்பா அரைச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி திரி திரியா இருக்கக்கூடாது. நல்லா மைய விழுதா அரைச்சிக்கோங்க. இது போல நமக்கு நல்லா அரைப்பட்டு இருக்கணும். காரம் நல்லா சுருன்னு உரைக்கணும். அதற்கு ஏற்றாற் போல பச்சை மிளகாய் கூடுதலா கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்துல நம்ம மாத்திடலாம். இந்த சட்னி கொஞ்சம் திக்கா இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவு திக்காவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இந்த பதத்துல வச்சிருக்கேன். நீங்க இதுல கூடுதலா 100 ml அளவு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு ஸ்பெஷலா ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்ல வச்சுட்டு அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். நீங்க வீட்டுல சமைக்கும் பொழுது எண்ணெயை குறைச்சு கூட சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா ஃபுல்லா பொரிஞ்ச பிறகு அதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமா மாறணும். மாறின பிறகு இதுல ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை இது போல நீல வாக்குல மெல்லிசா கட் பண்ணி எடுத்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சட்னிக்கு இந்த தாளிப்பு ரொம்பவே முக்கியம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். கண்ணாடி பதத்துல சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி நமக்கு கலர் மாறி வரணும். ஆனா கருகக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. இப்ப எந்த அளவு கலர் மாறி வந்திருக்கு பாருங்க. இப்ப 2-3 காஞ்ச மிளகாவை கிள்ளி இதனோடயே சேர்த்துடலாம். மிளகாயை நல்லா கலந்து விடுங்க. எண்ணெயில மிளகாய் நல்லா கலர் மாறி வரட்டும். அதுக்கு பிறகு 2 இனுக்கு கருவேப்பிலைய உருவி இதுல சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நீங்க ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. சூடு அதிகமா இருந்ததுன்னா கருவேப்பிலை அப்படியே கலர் மாறி மொறுன்னு வந்துடும். அதனால ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த தாளிப்பை எடுத்துதான் நம்ம சட்னியில சேர்க்க போறோம். இந்த சின்ன வெங்காயம் சேர்ந்த தாளிப்பு அந்த சட்னியில சேரும் பொழுது அந்த சட்னியோட சுவையும் மனமும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது போல ஒரு சட்னி செஞ்சு அதுக்கு இது போல ஒரு தாளிப்பு கொடுத்து இட்லியோ இல்ல தோசையோ கூட நீங்க பரிமாறும் பொழுது வழக்கமா சாப்பிட்ற அளவை விட கூடுதலாவே சாப்பிடுவாங்க. இதே சட்னி ரெசிபியை இதே அளவுகளோட நீங்களும் உங்க வீட்டுல சமைச்சு பாருங்க. உண்மையிலேயே டேஸ்ட் அசத்தலா இருக்கும். இது போல விதவிதமான ரெசிபிஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.